வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது கான் சிட்டி திரைப்படத்தின் விமர்சனம். ஒரு சாதாரண குடும்பத்தின் வாழ்க்கையில் நடக்கும் விசித்திரமான சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஒரு சிறிய விஷயம் எப்படி பெரிய பிரச்சனையாக மாறுகிறது, அதனால் ஏற்படும் குழப்பங்கள், பேராசை மற்றும் நடிப்பு. அர்ஜுன் தாஸ் தனது வழக்கமான கம்பீரமான திரை நடிப்புடன் குடும்ப மனிதராகவும் உணர்ச்சிகரமான காட்சிகளிலும் சிறப்பாக செயல்படுகிறார். அனா பென் இயல்பான நடிப்பால் குடும்பத்தின் உணர்வுகளை நன்றாக வெளிப்படுத்துகிறார். யோகி பாபு வரும் காட்சிகள் படத்திற்கு நல்ல காமெடி ரிலீஃப் கொடுக்கின்றன. இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம். இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் ஒரு வித்தியாசமான என்ன ஆகும் என்ற கான்செப்டை குடும்பம், குற்றம் மற்றும் நகைச்சுவையுடன் கலக்க முயற்சித்துள்ளார். ஷியான் ரோல்டன் இசையும் பின்னணி இசையும் பல காட்சிகளுக்கு வலு சேர்க்கின்றன. பிளஸ் புதுமையான ஒன்லைன் குடும்பம் பிளஸ் காமெடி பிளஸ் கிரைம் கலவை. முக்கிய நடிகர்களின் நடிப்பு மைனஸ். சில இடங்களில் திரைக்கதை நீளமாக உணரப்படலாம். தர்க்க ரீதியாக கேள்விகள் எழும் காட்சிகள் உள்ளன. மொத்தத்தில் கன் சிட்டி ஒரு வித்தியாசமான ஐடியாவை மையமாக கொண்டு உருவான பொழுதுபோக்கு திரைப்படம். குடும்பத்துடன் லைட்டான காமெடி கிரைம் அனுபவத்தை விரும்புபவர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். நடித்திருக்கிறார். குடும்பத்தின் மீது இருக்கும் அக்கறை, பிரச்சனைகளை சமாளிக்கும் விதம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் அனைத்திலும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்துகிறார். நாயகியும் தனது கதாபாத்திரத்திற்கு தேவையான அளவுக்கு சிறப்பாக நடித்துள்ளார். படத்தின் முதல் பாதி நகைச்சுவையுடன் வேகமாக நகர்கிறது. இரண்டாம் பாதியில் கிரைம், சஸ்பென்ஸ் மற்றும் குடும்ப உணர்வுகள் இணைந்து கதையை சுவாரஸ்யமாக கொண்டு செல்கின்றன. சில இடங்களில் திரைக்கதை சற்று மெதுவாக சென்றாலும் கிளைமேக்ஸ் வரை என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வத்தை படம் தக்க வைத்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவு மற்றும் பின்னணி இசை படத்திற்கு நல்ல பலமாக அமைந்துள்ளன. குறிப்பாக பதற்றமான காட்சிகளில் பின்னணி இசை கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. படத்தில் குடும்ப உறவுகள், பணத்தின் மீது மனிதர்களின் பேராசை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவம் போன்ற கருத்துக்கள் இயல்பாக சொல்லப்பட்டுள்ளன. பெரிய அளவில் சமூக விழிப்புணர்வு மெசேஜ் இல்லை என்றாலும் நல்ல பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குகிறது. மொத்தத்தில் வித்தியாசமான கதைக்களத்துடன் காமெடி, கிரைம் மற்றும் குடும்ப சென்டிமெண்ட் கலந்த ஒரு என்டர்டெய்னிங் திரைப்படமாக கன் சிட்டி இருக்கிறது. வார இறுதியில் குடும்பத்துடன் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் இது. எங்கள் மதிப்பீடு 3.5/5. இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.